நேற்றுக்கு எலான் மஸ்க்கும் நிக்கில் காமத்தும் சேர்ந்துட்டு ஒரு பாட்காஸ்ட் மாதிரி பண்ணியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் நிறைய விஷயங்கள் பற்றி பேசியிருப்பாங்க. அதில் ஒன்று தான் சிமுலேஷன் தியரி. மஸ்க் சொல்லியிருப்பாப்ல, த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் அவுட்கம் இஸ் த மோஸ்ட் லைக்லி அப்படிங்கிற மாதிரி. பேசிக்காக அந்த சிமுலேஷன் தியரி நம்மளாம் உண்மை கிடையாது, நம்மளாம் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. நம்ம இப்போ ஜிடிஏ விளாட்றன்னு வைங்க, அதில் இருக்கிற என்பிசிஸ்க்கு வந்துட்டு அவங்க என்பிசிஸ்ன்னு தெரியுமா? நம்ம உட்காந்து ஒரு கதை எழுதுறோம் அப்படின்னா அதில் வர கேரக்டர்ஸ்க்கு அவங்க ஒரு கதையில் வர கேரக்டர்ஸ்ன்னு தெரியுமா? அப்படிங்கிறத அந்த சிமுலேஷன் தியரியோட ஒரு மையக்கரு. கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நம்மகிட்ட கேம்ஸ் இப்படி இருந்துச்சு. ஒரு பால் வந்துட்டு கீழே விடாம நம்ம வந்துட்டு அதை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி ஒரு ஸ்னேக் போயிட்டு பாலை பிடிச்சி ஸ்னேக் பெருசாகும். பட் இப்போ நம்ம கிட்ட இருக்கிற கேம்ஸ் வந்துட்டு அல்ட்ரா ரியலிஸ்டிக்கா இருக்குது. உலகத்துல எங்கெங்கயோ இருக்கிற நிறைய பேர் சேர்ந்துட்டு ஒரு கேம் ஒரே நேரத்தில் விளையாட முடியுது. ஏஆர் கேம்ஸ், விஆர் கேம்ஸ்னு பலது வந்துருச்சு. கேம்ஸ்ல வர கேரக்டர்ஸ் இது உண்மையான மனுஷங்க மாதிரி பேசிட்டு இருக்குது. ஸோ ட்ரெண்ட் இப்படியே போச்சு அப்படின்னா இன்னும் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸோ இல்லை தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸோ கழிச்சு நம்மளால ரியலிஸ்டிக்கான ஒரு கேமை கிரியேட் பண்ண முடியும். ஏ யூஸ் பண்ணி நம்ம டைலாகே எழுதாம அதுவா பேசுற மாதிரி கூட பண்ண முடியும். We might be able to create a game that looks and feels real. And simulation theory என்ன சொல்லுது அப்படின்னா, ஆல்ரெடி அந்த மாதிரி தான் பண்ணிருக்காங்க, அந்த கேம்ல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஏன்னா நம்ம உலகத்துல எல்லாமே ஒரு பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணுது. ஸ்பீட் ஆஃப் லைட்னா அது ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட். ஒரு ஃபிளார்ல எத்தனை பெடல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு மேத்தமெட்டிக்கல் பேட்டர்ன்ஸ். பிசிக்ஸ் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ். நம்ம பிரெயின் ஆக்டிவா இருக்கிற காரணம் எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ். ஸோ எல்லாம் என்ன சொல்றாப்ல அப்படின்னா நம்ம சிமுலேஷன்ல வாழ்றதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அண்ட் அதுல இருந்து ஒரு ஸ்டெப் மேல போயிட்டு the most interesting is the most likely அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. லைக் இப்போ வந்து நம்ம ஒரு கேம் டெவலப் பண்றோம்னு வைங்க, அதுல ரொம்ப ப்ரிடிக்ட் பண்ற மாதிரி கேரக்டர்ஸ், ப்ரிடிக்ட் பண்ற மாதிரி என்வரான்மெண்ட், எப்ப பார்த்தாலும் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைங்கிற மாதிரி ஒரு சன்னியான என்வரான்மெண்ட் இருந்தா யாருக்குமே பிடிக்காது இல்லை, பார்க்கவே போரிங்கா இருக்கும்ல. ஸோ கிரியேட்டர் பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா அவுட் ஆஃப் த வேர்ல்டா தான் கிரியேட் பண்ணுவாங்க. அப்பதான் அந்த கேம் வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இல்லாம போரிங்கா இருக்கிற கேம்ஸ் வந்து டிஸ்ட்ரை பண்ணிடுவாங்க. ஸோ மோஸ்ட் லைக்லி நம்மள கிரியேட் பண்ணவங்களோட வேர்ல்டு வந்துட்டு நம்ம வேர்ல்டோட போரிங்கா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அண்ட் நம்மள கிரியேட் பண்ணவங்களே ஒரு சிமுலேஷன்ல வாழ்ந்துட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாரு. அந்த சிமுலேஷன் அதுக்கு அடுத்த சிமுலேஷனோட போரிங்கா இருக்கும். இஃப் இதே லைன்ல நம்ம போயிட்டு இருந்தோம் அப்படின்னா லாஸ்ட்ல ஒரு லோன்லியான ஒரு மனுஷன் போரிங்கான வாழ்க்கையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக அவனோட புக்ல உட்கார்ந்து ஏதாச்சும் ஒரு ஸ்டோரி எழுதிட்டு இருப்பான். தி கிரியேட்டர் ஆஃப் தி யூனிவர்ஸ். அது நம்ம ஆட்களுக்கு புரிஞ்ச மாதிரி காட் அப்படின்னு சொல்லலாம். இந்த சிமுலேஷன் தியரியில இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பட் இவர் சொன்ன இந்த ஒரு விஷயம் வந்துட்டு கேட்கும் போதே ஒரு மாதிரி வித்தியாசமா ஃபன்னா தோணுச்சு எனக்கு.